நான் ஆட்சியில் இருந்தால் பாலியல் வன்கொடுமை செய்பவர்களின் அந்த இடத்தை வெட்டி விடுவேன் என்று அன்புமணி ராமதாஸ் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில் கட்சி நிர்வாகி வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியவர், தமிழகத்தில் சட்டமும் கிடையாது, சட்ட ஒழுங்கும் கிடையாது என்றார். தமிழகத்தில் பெண்கள் எங்கும் பாதுகாப்பாக தனியாக செல்ல முடியாத சூழல் உள்ளதாக கூறிய அவர், பல்வேறு பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை அவர் பட்டியலிட்டார். அவர்களை சாகடிக்க வேண்டும் என்ற அவர், தான் மட்டும் ஆட்சியில் இருந்தால் அந்த நபர்களை அந்த இடத்தில் வெட்டி இருப்பேன் என்றும் அன்புமணி ராமதாஸ் ஆவேசத்துடன் கூறினார். 8 பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை, 7 பேர் சேர்ந்து ஒரு கல்லூரி பெண்ணை கற்பழிக்கிறது. இது நான் நினைச்சேன் இது பீகார், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேச இல்ல, நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல நடக்குதுன்னா இதை நடக்க விடணுமா? விட்ட முடியுமா? அவங்கள இந்த பயம் இல்லை, அவங்களுக்கு இந்த பயம் இல்லை. நான் மட்டும் ஆட்சியில் இருந்தேன்னா அதெல்லாம் வேற மாதிரி பண்ணிடுவோம், வெட்டிடணும். அவன் வயதுல நினைக்க மாட்டான். அதுக்கப்புறம் எவனா பண்ணுவானா? ஐயோ இவங்க வெட்டிடுவானுங்கடா, அந்த பயம்.